ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இந்த வீடியோவில் நான் எப்படி 20% ப்ராஃபிட் பண்ணேன், என்ன ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணேன், ஏன் ட்ரேட் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணேன், என்னோட என்ட்ரிஸ் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, டேக் ப்ராஃபிட் எங்கே, அண்ட் த்ரூ அவுட் த ட்ரேட் என்னோட எமோஷன்ஸை நான் எப்படி கேரி பண்ணேன் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இண்டிகேட்டர் இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லை காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. சிம்பிள் திங்ஸ் ஆல்வேஸ் ஒர்க். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணேன்னு பார்ப்போமா. ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபின்கார்ப். அண்ட் ஏன் ட்ரேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த ஹையில் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே ட்ராப் ஆகிட்டு அண்ட் தென் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின்ஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அண்ட் இந்த லோவை உடச்சிருக்கு. அண்ட் தென் ஃபேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் அகெயின் மேலே போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அண்ட் தென் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் இதுதான் பார்த்தீங்கன்னா நெக் லைன். நான் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் நான் இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ப்ரைஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வந்தால் நான் பை பண்ணலான்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அலர்ட்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட அலர்ட் ட்ரிகர் ஆச்சு. பட் இங்கே என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கேண்டலுங்க. இது பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ஃபாலோ ஆயிருக்கு ஃப்ரம் திஸ் ஹை. அண்ட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பால்டு கேண்டிலாக இருக்குது. பால்டு கேண்டில்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மேலே போகல, அங்கேருந்து கண்டினியூஸாக அக்ரெசிவாக ஃபாலோ ஆயிருக்கு. நான் இந்த சார்ட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த அக்ரெசிவான கேண்டில்ஸை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வேல்யூ ஏரியாவில் இருக்குது. வேல்யூ ஏரியானா இந்த லெவலில் தாங்க சொல்கிறேன். இந்த ட்ரேடை மிஸ்ஸும் பண்ணிடக்கூடாது. பட் இந்த மாதிரி இன்னும் ஃபால் ஆகுமோ அப்படின்ற பயமும் எனக்கு இருக்குது. ஸோ நான் என்னோட பொசிஷன் சைஸிங்கை குறைச்சிக்கலான்னு முடிவு பண்ணி இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5500 சம்திங் தான் இன்வெஸ்டே பண்ணேன். அது என்னோட கேபிட்டலில் ஜஸ்ட் 2%. இஃப் அது மொத்தமாக போனாலுமே எனக்கு எமோஷ்னலாக எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எப்படி நான் என்னை பொசிஷன் சைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன், எல்லாமே பேசிட்டோம். அண்ட் என்னோட என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ட்ரேடில் அரௌண்ட் 165ல் என்ட்ரு ஆனேன். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பிலோ திஸ் லோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எப்பயுமே நம்ம 180 தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம், பிலோ த லோ ஆர் பிலோ அபவ் த ஹை. இந்த ட்ரேடில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் பிலோ த லோவில் இருக்குது. ஏன் தெரியுமா? லெட் மீ புல் அவுட் த எஸ்எம்ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 50 எஸ்எம்ஏல அழகாக ரிஜெக்ஷன் எடுத்துட்டு அண்ட் தென் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் பிஜேபிக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் மாறல, எந்த விதமான இம்பேக்ட்டுமே இருக்காது. இது எல்லாமே கன்ஃப்ளூயன்ஸாக ஆக்ட் ஆனதுனால தான் இந்த ட்ரேடில் நான் என்ட்ரானேன். அதுவுமே ரொம்பவே குட்டியான பொசிஷன் சைஸிங் வச்சு தான் என்ட்ரி கொடுத்தேன். இப்போ என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1.5. பட் ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரில் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு அண்ட் தென் இட் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. இஃப் இட் பிரேக்ஸ் அபவ்னா நான் இந்த ட்ரேடை இந்த ஹை வரைக்கும் ரன் பண்ணலான்ட்டு இருந்தேன். இப்போது கீழே பிரேக் ஆச்சுன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுதான் த்ரூ அவுட் த ட்ரேட் நான் என்னோட ட்ரேடை மேனேஜ் பண்ண விதம். ஆனால் என்னோட லக்கா என்னன்னு தெரியல, ப்ரைஸ் வந்து மேலே உடச்சிருச்சு.
இந்த கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் இருந்துச்சு. யூ கேன் see here 28 days கன்சாலிடேட் ஆயிருக்கு அண்ட் தென் பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் ஒரு சேயிங் இருக்கு, த லாங்கர் இட் கன்சாலிடேட் த ஸ்ட்ராங்கர் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி. 28 டேஸ் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஹை கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவல்ல இருந்து இந்த ஜோனுக்குள்ளே கன்சல்டேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 20% வைடாக இருந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதே 20% ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்றத வந்து மார்க்கெட்டில் ஒரு சேயிங் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 20% வச்சா ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரதுனால, ஸோ இந்த பிரேக் அவுட் ரீஜன்லேருந்து 20% வச்சா ப்ரைஸ் இந்த ஹை வரைக்கும் வருது. ஸோ என்னோட டார்கெட்டை நான் இங்கே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு 1:1.5 இருந்து என்னோட டார்கெட்டை நான் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் இந்த ஹை வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுட்டேன், which is 1:1.2. இவ்வளோ தாங்க நான் எடுத்த ட்ரேட் அண்ட் அதோட ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. நான் இந்த ட்ரேடில் ஜஸ்ட் 35 குவான்டிட்டிஸ் தான் என்ட்ரி கொடுத்தேன். இந்த ட்ரேடில் என்னோட எமோஷன்ஸை நான் எப்படி கேரி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே குட்டியான பொசிஷன் தான் சைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது மொத்தமாக போனாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. இருந்துமே என்னோட ஸ்டாப் லாஸ் நான் போட்டிருந்தேன், விச் இஸ் அரவுண்ட் 600 ருபீஸ். இந்த ட்ரேட் லாஸ் ஆனால் ரொம்பவே குட்டி அமௌண்ட் தான் போகுது. ஸோ ஆப்வியஸாக எனக்கு ட்ரேட் லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ ஃபியரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் நான் இந்த ட்ரேடை என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு டெய்லி அப்சர்வ் பண்ணி இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் வந்தால் தான் என்ட்ரு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக என்னோட மைண்டை செட் பண்ணதுனால ஃபோமோவையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கும் இதே மாதிரி எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு நீங்கள் பிளைண்டாக உங்களோட லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. இதை உங்களோட டைம் ஃப்ரேமில் மேபி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம், எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் 2 to 3 months பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைவ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸை பார்த்தா மட்டும் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜின்றது ஜஸ்ட் 30%. 70% பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜியில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ரீட், ஃபோமோ, ஃபியர் எதுவுமே இல்லாமல் ஒரு ரோபோட் மாதிரி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உடனேலாம் வராது. 4 to 5 months ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சராக மாறும். நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிகினிங் டைம்ஸ்லேயே லாஸ் ஆகிட்டே இருக்குன்றதை நினச்சி கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாம் ஜேர்னல் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குட்டியாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இருக்க ட்ரேடர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களை தொடர்ந்து ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.